லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு என்னமோ என் கல்யாணத்துக்காக ரொம்ப சுயநலமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னக்கா பேசுற? இதெல்லாம் உனக்கு நீதான் போடணும். வேண்டாண்டி, நீ எடுக்கா. அக்கா ரொம்ப அம்சமா இருக்க. என்ன அக்கா, சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டே, நீ இப்பதான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க. இது வந்து ஐயோ, நேரம் குறிச்சு கொடுத்ததே நீ தானே. கல்யாண மண்டபத்துக்கு நம்ம என்ன லேட்டா வைப்பணும்? அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. விருந்து கரவிய மாதிரி நாம போய் நிக்கணும். என் பட்டுக்குட்டி கல்யாண கலை வந்துருச்சு. பாத்தியா நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு. சரி, மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிடலாம். வா வாங்க போதும்க்கா. அம்மா பகவதி, எத்தனையோ பிரச்சனைக்கு பின்னாடி என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கு. அதை நல்லபடியா நடத்தி கொடுமா. ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் இங்க வந்து உன்னை மறக்காம சாமி கும்பிடுறோம். எங்க கூடவே இருந்த நீதாம்மா வழி நடத்தணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அக்கா இந்த கல்யாணத்தை நடத்துதுன்னு எனக்கு தெரியும். அம்மா பகவதி, உன் மகன் சொல்ல மாடனே துணைக்கு அனுப்பி நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அருள் புரியுமா. யமுனா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பமா. துர்கா, கோகிலா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? யமுனாக்கா போட்டது போக மீதி நகையெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டேமா. சரி, வாங்க போலாம். சாந்தா, நீ என் கூட வாயே. அக்கா, கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? கார்த்திக் சாரை பார்த்ததும் நம்மளெல்லாம் யமுனாக்காக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ? யமுனாக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உங்களை விட்டு போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, என்னைக்கு இருந்தாலும் நம்ம சேர்ந்துதான் இருப்போம்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் என்ன, பேசாம வாக்கா, வா. அந்த வெள்ளி பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். சரி, உங்க எல்லாருக்கும் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேணா அங்க போய் இருங்க. சரி. சரிங்க அக்கா, நீங்க போயிட்டே இருங்க. நாங்க பின்னாடி வந்துடுறோம். ஓகே ஓகே. எங்க கிளம்பலாமா? லேட் ஆயிடுச்சுல. சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் ஏன் உசுர மயங்கி போக பார்த்தா இந்த கல்யாணம் நடந்துரும் போல இருக்க. வாயை கழுவுங்க. பூஜாவும் புஷ்பாவும் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. சரி, ஒருவேளை அவங்களையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா? ஷோ, எங்க உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? சும்மா ஏதோ பேசாதீங்க. கோகிலா, பையன் வரான். ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உனக்கு என்னடா, ராஜா மாதிரி 100 வருஷம் நல்லா இருப்ப. அம்மா, இந்த ஆசீர்வாதத்தை விட கார்த்தி உன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு ஒரு வார்த்தை சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேம்மா. கார்த்திக், உன் சந்தோஷத்துக்காக தான் நாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும்பா. உன் கல்யாணம் நடந்து நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நாங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. அது மட்டும் இல்ல கார்த்தி, அம்மா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? கார்த்தி, மண்டபத்துல என்ன நடந்தாலும்
நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். கோயிலா டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமாங்க. சரி டேய், வாடா கிளம்பலாம். போலாம். வாங்க போலாம். என் பொண்டாட்டி நல்லா இருக்கா? அத்தை, என்ன அத்தை இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர போறாங்க, ஆர்த்தி ரெடி பண்ண வேணாமா? சீக்கிரம் போங்க அத்தை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எவ்வளவு வேலை கிடக்கு. ஆமா, பொறுப்பே இல்ல. ஆமாண்டா, பாத்தியா நீ? இங்க பாருங்க, ஜாங்கல 2 சுத்திருக்கீங்க, கம்மியா சுத்திருக்கீங்க பாரு. இப்படிதான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏமாத்துறாங்க. அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஜாங்கிரில 2 சுத்துறதா பிரச்சனையாடா? இங்க பாரு, எல்லா வேலையும் ஒழுங்கா எடுத்து போட்டு பண்ணு. ஏதாவது தப்பா ஆச்சு. ஓஹோ, ஜாங்கிரில சுத்து கம்மியா இருக்கா? ஆமா, நீ இருக்கிற சுத்து பத்தாதா? இதுதான் வேலை பாக்குற லட்சணமா? நல்லா கேளு சக்தி. இவன் ஜாங்கிரி தேடிக்கிட்டு இருக்கான், நீ இவன் கூட நின்னு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. இதுல உங்க அத்தை கிட்ட ஆர்த்தி எடுக்கணும்னு அவசரமா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு வாய் தான் அதிகம், நீ வேலைக்கு ஆக மாட்டே. அண்ணி, அண்ணே, அண்ணி உங்க ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு நடுவுல நந்திக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். திவ்யா, என் பொண்டாட்டி அப்படிதான்டா, ஏதோ திட்டுவாளே ஒழிய மனசெல்லாம் வச்சுக்க மாட்டா, சரியா? டேய், போற போக்குல இந்த போட்டோகிராஃபர் வந்துட்டானா பாருடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. கேட்டுச்சடா? இப்படி எல்லா வேலையும் அடுத்தவங்க கிட்டயே சொல்றியே, நீ என்னதான் பண்ணுவ? ஆஞ்சனையா, ஆஞ்சனையா. கல்யாணத்தேன் கொண்டா கைய. அக்கா, எங்கக்கா போன? நீ இல்லாம எனக்கு எப்படி அலங்காரம் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே கிடைக்கல. சில்லு குட்டி அது மாப்பிள்ளையோட ரொமான்ஸ் பண்ண போயிருந்திருக்கு. ரொமான்ஸ். என்ன அக்கா சொக்கானுக்கிட்டு இங்க பாரு, எங்க முன்னாடி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் இது என்ன கதை? என்னக்கா நீயும் சிரிக்கிற? அதான் சாந்தக்காவே உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்றது? என்ன சில்லு குட்டி, எப்படி இருக்கு அந்த ரவுடி பேபி? அக்கா, அவரு ரவுடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரா, நம்ம சில்லு குட்டிக்கு என்னமா கோவம்லாம் வருதுன்னுட்டு. நீ தானே அவரை வாய்க்கு வாய் ரவுடின்னு சொல்லிட்டு இருந்த. நான் சொல்லுவேன், ஆனா மத்தவங்க யாரும் சொல்லக்கூடாது. ஏமா இப்படி கோவம் வரக்கூடாது, நாங்களும் ரவுடி பேபின்னு தான் சொல்லுவோம், நீ மட்டும் சொல்ற. எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன தவிர வேற யாரும் அவரை ரவுடின்னு கூப்பிட கூடாது. சில்லுக்குட்டி எப்படி மாறிடுச்சுன்னு. நாமலாம் அவரை ரவுடி பேபின்னு சொல்லக்கூடாது, அப்புறம் எப்படி சொல்றது? இருந்தாலும் சக்தி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. கரெக்டுக்கா, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லக்கா வெற்றி. பெரிய ரவுடிலாம் இல்ல, லைட்டா ரவுடி. அதோட கொஞ்சம் நல்லவன் தான் போல. ஓ அப்படியா? இப்பவே போய் அந்த தம்பிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு நீங்க அவர்கிட்ட சொல்ல போறீங்க?
யாய் நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை தானே நான் சொல்றேன்னு போறேன். இதெல்லாம் உடனே சொல்லிடணும். அதெல்லாம் அவருக்கு தெரியக்கூடாது. சாந்தாக்கா நான் சொல்றேன், நீங்க போய் வெற்றி கிட்ட சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்க சாந்தாக்கா, போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்வேன். ப்ளீஸ்க்கா சரி, சொன்னா சரி, கேளுங்க. ரொம்ப கெஞ்சுறேன். அதனால கொஞ்சம் இறக்க காட்டுறேன். ஆனா எப்பவும் அப்படியே இருக்க மாட்டேன். ஒரு நாள் சொல்லிடுவேன். இந்த பாரு, என்னதான் இருந்தாலும் நீ அந்த தம்பியை ரொம்ப நாள் காக்க வச்சுட்ட. ரங்கநாயகி, இன்னும் நீ ரெடி ஆகலையா? ஏங்க நான் அந்த கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ண போறேன்? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு வரல. என்ன பேசுற நீ? நம்ம மீனாட்சி அம்மாவோட சம்பந்தி. நாம சபையில இல்லைன்னா அது அவங்களுக்கு அவமானம் இல்லையா? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வரது கொஞ்சம் கூட பிடிக்கல. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆஹா, இவங்க வரலன்னா பிரச்சனை. வா, நாம போயிட்டு வரலாம். சரிப்பா. சரி. அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கல்யாணத்துக்கு போகலனா அது வெற்றிக்கு தானே அவமானம். வேணும்னா நம்ம போயிட்டு வரலாம் அத்தை. மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை, யோசிக்காம போய் ரெடி ஆயிட்டு வாங்க அத்தை. வெற்றிக்காகவாவது வாங்க அத்தை, ப்ளீஸ். எங்க போச்சு? பத்திரத்தை இங்க மேல தானே வச்சோம். எங்க போயிருக்கோம்? சரண்யா, சரண்யா. என்னம்மா, என்னாச்சு? நம்ம வீட்டு பத்திரத்தை பாத்தியா? பத்திரமா? சரி, அது எதுக்கு இப்போ? ரங்கநாயகி, உன்னை கல்யாணத்துக்கு போக சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க என்னங்க, நம்ம வீட்டு பத்திரத்தை காணோம். அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? பத்திரத்தை காணுமா? மா, அங்க எங்கேயாவது தான் இருக்கும். நீ சரியா பாத்துக்க மாட்ட. ஆமா ரங்கநாயகி, நம்ம வீட்டு பத்திரம் எங்க போயிட போகுது? அதெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம். முதல்ல கல்யாணத்துக்கு போற வேலையை பாரு. பத்திரத்தை தேடுற நேரமா இது? ஏங்க பத்திரத்தை காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா உட்கார்ந்துட்டு இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, பத்திரம் அங்கதான் எங்கேயாவது இருக்கும். நம்ம வீட்டு பத்திரத்தை யார் எடுக்க போறா? உங்க மருமக சக்தி எடுத்திருந்தானா? அவங்க மருமக சக்தி எடுத்திருந்தானா? ஹலோ, சக்தி எதுக்கு எங்க வீட்டு பத்திரத்தை எடுக்கணும்? அதானே, அவையும் எடுக்கணும். என்ன புஷ்பாமா நீங்க சக்தி மேல குற்றம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம சக்தியை குறை சொன்னா இந்த வீட்ல யாருக்குமே பிடிக்காது. அதுக்காக நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? ஹலோ, இது எங்க வீட்டு பிரச்சனை. அதை நாங்க பாத்துக்கிறோம். சக்தியை குறை சொல்லாம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அது உங்க அம்மா சொல்லட்டும். இப்பவே நான் கிளம்புறேன். புஷ்பா, சக்தி இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? சரியா கேட்டீங்க. அதை விட்டுட்டு சக்தி எடுத்திருக்கவே மாட்டான்னு மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா
அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? புஷ்பாமா, சக்தி தான் வீட்டு பத்திரத்தை எடுத்தான்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? அது தெரியாமையா நான் இவ்ளோ தூரம் வருவேன்? சக்தி தான் அம்மா வீட்டு பத்திரத்தை தானே அடகு வைக்க போறதா சொன்னான். இதுங்க ரெண்டும் என்னமோ பிளான் பண்ணுதுங்க. ஹலோ, சக்தி எங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த மாதிரி அவ மேல குத்தம் சொன்னா நீங்க ஆதாரம் கேப்பீங்கன்னு கூடவா யோசிக்காம நான் வந்திருக்கேன்? ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? வேற யாருக்கு? சக்தி உங்க வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு நகையும் பணமும் வாங்கினாலே அந்த நகை கடைக்காரனுக்கு தான். ஐயோ, ரங்கநாயகி அத்தை வீட்டு பத்திரத்தை சக்தி அடகு வச்சுட்டாளாம். அடிப்பாவி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா அந்த சக்தி. இல்லனா அந்த மீனாட்சிக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைக்கும்? எந்த தைரியத்துல யமுனாவோட கல்யாணத்துக்கு அவ ஏற்பாடு பண்ணிருப்பா? அண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. இத பாருங்க ரங்கநாயகி அம்மா, உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு வந்த பணத்துலதான் அந்த யமுனாவோட கல்யாணமே இப்போ நடக்குது. இங்க பாரு புஷ்பா, சும்மா எதையாவது சொல்லாத. உனக்கு மீனாட்சி அம்மா குடும்பம்னாலே ஆகாது, அதான் இப்படி சொல்லிட்டு இருக்க. சக்தி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியாதா என் மருமகளை பத்தி? அண்ணே, இப்ப தெரிஞ்சிரும் உங்க மருமகளை பத்தி.